வணக்கம் மக்களை, வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்பு புரட்சிகளைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி ஆஹ், இறுதியாக முடிவாகிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவுடன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில எங்க அந்நியார் அவர்கள் பிரஸ் மீடியால கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு 2-3 மாசமா தேமுதிகவை பற்றிய அவதூறுகள், பல செய்திகளை, அதாவது தங்களுக்கு என்ன தோணுதோ அதை பிரஸ் மூலியமா சொல்றதாகட்டும், இல்ல இந்த விவாதங்கள்ல பகிர்ந்துக்கிறதாகட்டும், இல்ல யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுறதாகட்டும், இந்த மாதிரி பல பேர் செயல்பட்டு இருந்தாங்க. இந்த பல பேருக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இன்று எங்கள் அந்நியார் திமுகவுடன் உறுதியான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. இதுல மேக்சிமம் இந்த பத்திரிகையாளர்கள், அப்புறம் அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள், ஜேர்னலிஸ்ட், அதாவது அரசியல் தொலைநோக்கு பார்வையாளர்கள், என்ன நடக்கும் அப்படிங்கறத கணிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு அதிமுகவுடன் பேரம் பேசுகிறது, திமுகவுடன் பேரம் பேசுகிறது, எப்படி சொல்றது, தேமுதிகவை அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடயே செயல்பட்ட பலருக்கும் இன்னைக்கு ஒரு பலத்த அடின்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கு எங்க அண்ணியார் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதுல திமுகவுடன் உறுதியான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பா ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எத்தனை தொகுதிகளுக்கு திமுகவுல கலந்து ஆலோசிச்சு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் ஒரு வீடியோ சமீபத்துல ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அதுல எனக்கு கண்டிப்பா இந்த கட்சி கூட தான் கூட்டணி போகும் எங்க தேமுதிக அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுல எதை வச்சு நான் அப்படி சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் எல்லாருமே சொல்றாங்க திமுக கூட போவோம், அதிமுக கூட போவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக மாறி மாறி பேரம் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை சொல்ல போனா ஒரு 3-4 மாசம்தாலே கூட்டணி உருவாயிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க மாநாடு ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு. அதுக்கான பந்தல் வேலைகள் அதுக்கு முன்னாலேயே தொடங்கிடுச்சு. அதாவது ஜனவரி 9க்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாலேயே தொடங்கிடுச்சு. அந்த பந்தல் வேலைகள்ல மதசார்பற்ற எல்லா மதமும் சமமான ஒரு நுழைவு வாய் அமைச்சாங்க. அதுலேயே பாஜக இருக்கும் கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. இத எந்த ஒரு அரசியல் நோக்கர்களும் கணிக்கல. அப்புறம் அந்த மாநாட்டுல நடந்த பல சம்பவங்கள், அதுல குறிப்பா விஜய் கட்சி, அதாவது தளபதி விஜய் இருக்காருல்ல, அவர் ஆரம்பிச்சிருக்கிற தாவிக்கவை தாக்கி பேசியது மட்டும்தான் அந்த மாநாட்டுல நடந்த விஷயங்கள். அதிமுகவையோ திமுகவையோ அதிகமாக விமர்சிக்கவில்லை. இது ஒண்ணு. அதுக்கப்புறமா நாங்க ஒரு 10-15 இப்போ மாநாடுன்னு போட்டா மாநாடுக்கான உறுதிமொழிகள் 10-15 இருக்கும். அது கண்டிப்பா ஒரு மாநாடுன்னா மாநாட்டுல அந்த கட்சி சார்ந்து ஒரு 10-15 உறுதிமொழிகள் இருக்கும். அதுல மத சார்புள்ள எந்த ஒரு சக்தியும் நாங்கள் ஆதரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த சாரதி வச்ச ஒரு இதுல இந்த லைன் இருக்கு. அப்பவே பிஜேபி சார்ந்து இருக்கிற எந்த கட்சி கூடும் கூட்டணி இல்லை அப்படின்னு முடிவாயிருச்சு. இதை எந்த ஒரு அரசியல் நுணுக்கர்களும் ஆராயல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணி தயாராயிருச்சு. அதை எங்க அந்நியர் அதாவது எப்படி சொல்றது, எங்களுக்கு மேல் கட்சி தான் சொல்லணும், நாங்க சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது சரி, நம்ம அவங்க அனுமதி இல்லாம சொல்லக்கூடாதுன்னு தள்ளி தள்ளி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு நாள் சொல்லியிருக்காங்க. இப்படி பல விதமா விமர்சிச்ச விமர்சகர்கள்லாம் இன்னைக்கு எங்க போய் மூஞ்சி வச்சுக்கலாம்னு தெரியல. அதிமுக கூட அவ்வளவு வாங்கிட்டாங்க, திமுக கூட இவ்வளவு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவை பற்றி சிறுமைப்படுத்தி பேசி இன்னைக்கும் கூட ஜேர்னலிஸ்ட் மணிங்கிறவர் தேமுதிகவை சிறுமைப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடையோ, எப்படி சொல்றது, அந்த கட்சி ஓட் பேங்கே இல்லைங்கிற மாதிரி ஒரு இதுல உட்காந்து பேசுறாரு. அப்படி இருக்கும்போது திமுக ஏன் எங்களை கூட்டணி கலைக்குதுன்னு தெரியல. இனிமே உங்களுடைய ஒரு விஷம் மறையிலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எப்படியோ
தேமுதிக தொண்டர்கள் கேப்டன் வழி வந்தவர்கள், கேப்டன் எந்த வழியை காட்டுறாரோ அந்த வழியில் நம்ம பயணிப்போம். கிட்டத்தட்ட 2011 அமமுக கூட கூட்டணி, அந்த கூட்டணியில் நம்ம வேலை செஞ்சோம். நம்ம அது உறுதியா ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம்லாம் இல்லை. இருந்தும் நம்ம தலைவர் அறிவிச்சிருக்காரு, நம்ம தலைவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டு பயணிப்போங்கிற மாதிரி தான் நம்ம வேலை செஞ்சோம். இன்னைக்கு திமுக கூட்டணியில நம்ம தலைவர் அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த 2026 தேமுதிகவுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கும். ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதுவும் உறுதியாகிடுச்சு. அது போக ஒரு 6-7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிக சார்பில் நமக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா வருவோம். நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் வில்லில் தொண்டர். இந்த ஜேர்னலிஸ்ட்டு நியூஸ் சேனல்லையோ யூடியூப் சேனல்லையோ உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்களா இன்னைக்கு எங்க போய் முடிஞ்சு வச்சுக்கோன்னு தெரியல. அவங்களோட கடந்த கால வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க தேமுதிகவை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தி பேசியிருக்காங்க. ஆனா எங்க அண்ணியார் முதலே முடிவு பண்ணிட்டாங்க. அது போக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வச்சு அவங்க கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தும் போது மேக்சிமம் 90% பேர் சொன்னது திமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது தான். இது எல்லாரும் சொல்றாங்க கொள்கை இல்லாத கட்சி, இல்ல சுயநலத்துக்காக எல்லாம் இல்லை. எங்க தலைவர் 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 களம் கண்டு அவர் சுயேட்சையா அனைத்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்ட ஒரு ஆள். அப்படிப்பட்ட கட்சி, மக்களுக்காக உழைத்த கட்சி, மக்களுக்காக பல நன்மைகள் செஞ்ச கட்சி. அப்படி இருந்த கட்சி 2011 அப்புறமா ஒரு வெற்றிங்கிறது இல்லாம போயிடுச்சு. இந்த மக்களும் எப்படி சொல்றது, ஒரு சுயநலமா மாறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளும் சுயநலமா மாறி நம்ம வெற்றிங்கிறத பார்க்கணுங்கிற ஒரு நோக்கமோ எதுவோ, வெற்றி உறுதியாகணும். அதுக்கப்புறம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு ஒரு எம்எல்ஏ இருந்தாலே அந்த தொகுதிக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது பார்த்து பண்ண முடியும். அதற்கான முதல் முயற்சி இது. ராஜ்யசபா எம்பி உறுதி, எம்எல்ஏக்களும் உறுதி. நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் வில்லில் தொண்டர். நம்ம தொண்டர்கள் எல்லாம் கண்டிப்பா உழைக்கணும், ஜெயிக்கணும். நன்றி, வணக்கம்.